to student, Unit 1, Numbers, Exercise 1.1. Question number 2. Subdivision number 1. 0 is the smallest rational number. 0 is the smallest rational number. Rational number நாவே தெரியும். Rational number தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. நேச்சர் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு இன்டிஜரில் நம்பர் லைன் எடுத்துக்கலாம். நம்பர் லைன் இன்டிஜரில் இங்கே 0 இருக்குது, இந்த சைடு 1 2 3 4 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இந்த சைடு -1 -2 -3 -4. 0க்கு அப்புறம் ரைட் சைடில் உள்ளது பாசிட்டிவ் நம்பர்ஸ், இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. 0க்கு அப்புறம் நெகட்டிவில் உள்ளது வந்து -இன்ஃபினிட்டி. அப்போனா 0க்கு அப்புறம் உள்ளது ஃபுல்லாக வந்து ரைட் சைடு உள்ளது ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ், அதிகமான நம்பர். 0க்கு அப்புறம் லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லாக நெகட்டிவ், கம்மியான நம்பர்ஸ். இப்போ 0க்கு அப்புறம் வந்து -1 இருக்குது, -2 இருக்குது, -3 இருக்குது, -4 இருக்குது, -5 இருக்குது, -6 -7 -8 -9 -10 எக்ஸட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ 0வை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் ரேஷனல் நம்பரில் இருக்குது. அதனால 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர். ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் நமக்கு வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 2. -4 lies to the left of -3 divided by 4. -3 divided by 4 உடைய லெஃப்ட் சைடு வந்து -4 divided by 5 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். -4 divided by 5 ஈக்குவல் -4 divided by 5. நெக்ஸ்ட்டு -3 divided by 4 ஈக்குவல் -3 divided by 4. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 5,4. இதுக்கான எல்சிஎம் 5 டேபிளில் கொடுத்தோம்னா 1 4, 2 டேபிளில் கொடுத்தோம்னா 1 2, மறுபடியும் 2 டேபிளில் கொடுத்தோம்னா 1 1. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் 5 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்குது. நமக்கு தேவையான எல்சிஎம் 20 கிடைச்சிருக்குது. எல்சிஎம் 20. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு உள்ள டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து 5 இருக்குது. அப்போ இங்கே இந்த எல்சிஎம்மில் 5 போக ரிமைண்டர் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 2s 4. இப்போ அந்த 4ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். 4 4s 16, 5 4s 20. நெக்ஸ்ட்டு -3 divided by 4ல் டினாமினேட்டர் வேல்யூ 4 இருக்குது. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துருப்போம்ல, அதில் பாருங்கள் 5 போக 2 2s 4 போக இந்த 4 2 2s 4 போக ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது 5. அந்த 5ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபைவ் டிவைடிங் பை 5 மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். 3 5s 15, 4 5s 20. இப்போ டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே சேமாக கிடச்சிருச்சு. இப்போ நம்பர் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணோம்னா 0வை இங்கே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து -15 dividing by 20. நெக்ஸ்ட்டு -16 dividing by 20. -15 dividing by 20 எதோட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்சது -3 dividing by 4. அப்போ இங்கே உள்ள ஒரிஜினல் நம்பர் நம்ம எழுதலாம் -3 dividing by 4. நெக்ஸ்ட்டு -16 dividing by 20 எதோட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்சது -4 dividing by 5 தான் ஒரிஜினல் நம்பர். இப்போ -4 dividing by 5. கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து -3 dividing by 4 உடைய லெஃப்ட் சைடு வந்து -4 dividing by 5 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போனா இதோடைய லெஃப்ட் சைடு இது -3 divided by 4 இருக்குது, அதோடைய லெஃப்ட் சைடு தான் வந்து -4 divided by 5 இருக்குது. அப்போனா இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து ட்ரூ தான், சரியான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு -19 divided by 5 is greater than -15 divided by 4.
மைனஸ் 15 டிவைட் பை 4 விட மைனஸ் 19 டிவைட் பை 5 வந்து பிக்கஸ்ட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். இங்கே 15 டிவைடிங் பை மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. 15 டிவைடிங் பை மைனஸ் 4 இதை எப்படிலாம் ரைட் பண்ணிக்கலாம்னா மைனஸ் 15 டிவைடிங் பை 4னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 15 டிவைடிங் பை 4னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மைனஸ் சிம்பிளை நியூமரேட்டர் வேல்யூலையும் கொடுத்துக்கலாம், டினாமினேட்டர் வேல்யூலையும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த டிவைடிங் பை பார்ட் நம்ம லைன் ஃபார்முலா இந்த நம்பருக்கு இந்த லைனுக்கு நேரையும் கொடுத்துக்கலாம். எங்கே இருந்தாலும் இது மூணுமே சேம் ஈக்குவல் வேல்யூ தான். இது மூணுமே சேம் ஈக்குவல் வேல்யூ தான். எப்படி வேணால் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ 5 4 இருக்குது. 5க்கும் 4க்கும் ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணி இங்கே வச்சுருக்கிறோம். இங்கே இருக்குது. இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குது? டினாமினேட்டர் வேல்யூ இங்கே வந்து 5 இருக்குது. இங்கே 5 போக ரிமைண்டர் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 2s ஆஃப் 4. அப்போ அதை நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் 19 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 19 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 36 6 ரிமைண்டர் 3 4 76 கிடைக்குது. அப்போ மைனஸ் 76 டிவைடிங் பை 20. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ 4ஆக இருக்குது. அப்போ 4 போக இங்கே உள்ள 4 போக ரிமைண்டர் நமக்கு என்னன்னா 5. 5ஆல் நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் 15 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25க்கு 5 ரிமைண்டர் 2 5 2 ஆட் பண்ணால் 7. அப்போ 75 கிடைக்குது. மைனஸ் 75 டிவைடிங் பை 20. இப்போ இது ரெண்டுலையும் எது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கும் தெரியல அப்படின்னா நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. நம்பர் லைனை இங்கே 0 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 0க்கு அப்புறம் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸ் 75 டிவைடிங் பை 20. நெக்ஸ்ட் உள்ளதை மைனஸ் 76 டிவைடிங் பை 20. இதோடைய ஒரிஜினல் நம்பர் நமக்கு என்னவாக இருக்கும்? ஒரிஜினல் நம்பர் மைனஸ் 15 டிவைடிங் பை 4. இதோடைய ஒரிஜினல் நம்பர் மைனஸ் 19 டிவைடிங் பை 5. இது ரெண்டுலையும் எது பிக்கஸ்ட் வேல்யூ? பிக்கஸ்ட் வேல்யூன்னு எடுத்தோம்னா 0க்கு நியரஸ்ட் 0க்கு பக்கத்தில் எது இருக்குதோ அதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ. மைனஸ் 15 டிவைடிங் பை 4 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து minus 19 divided by 5 is greater than minus 15 divided by 4. minus 15 divided by 4 காட்டிலும் minus 19 divided by 5 வந்து biggest value சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து ராங்கான ஆன்சர் ஃபால்ஸ் கிடைக்கும். Subdivision number 4. The average of two rational numbers. The average of two rational numbers lies between them. எந்த ஒரு 2 rational numbers எடுத்தாலும் அது ஆவரேஜ் ஃபைன் பண்ணோம்னா அந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் கேப்பில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்து ஃபார்ம் பண்ணி பார்த்துடலாம். ஒரு நம்பர் லைன் 4 5ன்னு சொல்லி ஒரு நம்பர் லைன் எடுத்துடலாம். இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ஆவரேஜ் ஃபைன் பண்ணால் 4 + 5 ஆவரேஜ்னால் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை டிவைடிங் பை கீழே கொடுக்கணும். இதை ஆட் பண்ணும்போது 9 டிவைடிங் பை 2ன்னு கிடைக்குது. இதை டிவைட் பண்ணோம்னா 1 2 is 2 4 2s are 8 ரிமைண்டர் 1 0 ஆட் பண்ணால் 5 2s are 10. அப்போ 4.5 4க்கும் 5க்கும் நடுவில் தான் இங்கே 4.5 இருக்கும். அப்போனா அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான் நமக்கு ட்ரூ கிடைக்கும். ஆன்சர் வந்து ட்ரூ கிடைக்குது. Subdivision number 5. There are an unlimited numbers of rational numbers between 10 and 11. எந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையிலையும் அன்லிமிட்டட் நம்பர்ஸ் நமக்கு வந்து இருக்குது. இன்ஃபினிட்டி நம்பர்ஸ்கள் நமக்கு வந்து இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் லைன் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் 10ஆகவும் இதில் 11ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பிட்வீன் கேப்பில் என்னென்ன நம்பர்ஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.1 நெக்ஸ்ட் 10.2 நெக்ஸ்ட் 10.3 10.4 10.5 10.6 10.7 10.8 இப்படி 10.8 10.9 சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் இந்த 10க்கும் 10.1க்கும் இடையில் என்ன நம்பர்ஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அதுக்கப்புறம்
10.01 ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 10.02 ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 10.03 ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 10.04 ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 10.05 ஆரம்பிக்கும். எக்ஸட்ரா அப்படியே போய்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இடையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 10க்கு அப்புறம் 10.001 ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் 10.002 ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் 10.003 ஆரம்பிக்கும். இப்படி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அதனால் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து there are an unlimited numbers of rational numbers between 10 and 11. 2 numbers கடையில் அன்லிமிட்டட் நம்பர்ஸ்கள் நமக்கு இருக்கும். இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் தான், அதனால் ட்ரூ கிடைக்கும் ஆன்சர்.